வணக்கம் மக்களே. இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு. யூஎஸில் ரெசெஷன் வந்தாலும் வரும், வார் சுச்சுவேஷன் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மார்க்கெட் கரெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவலாக இருக்குது. ஸோ அதை நம்ம எதுவும் போய் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும், பட் நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதில் வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜின்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஹைப்போதசிஸ் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். லைக் ரெண்டு இது நான் யோசித்தேன். ஒன்று, எவ்வளோ தூரம் மார்க்கெட்டோட இம்பாக்ட் எவ்வளோ தூரம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் ஒன்று ட்ரை பண்ணேன். அதே மாதிரி வர்ற ரிசல்ட், அதாவது எவ்வளோ தூரம் போர்ட்ஃபோலியோ இம்பாக்ட் ஆகுதோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோமே. ஸோ ஃபஸ்ட் திங் வந்துட்டு நிஃப்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட முன்னாடி வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருந்தது ஒரு கிளியர் சேனல் பேட்டர்னில் இருந்தது, பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ நம்மளோட ஆல் டைம் ஹை 25,000 இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ அது கீழே வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சதோட ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த லெவலாக தான் இருக்கணும், 23,750 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இல்லை அதிலிருந்து பிரேக் ஆகிப்பா இதுவே வந்து நமக்கு ஆல் டைம் ஹைலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4% இருக்கிறோம். இல்லை அதையும் பிரேக் பண்ணி வருதுன்னா செகண்ட் சப்போர்ட் வந்து ஒரு 10% அப்படிங்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 10% அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு கரெக்ஷன் இல்லை புல் பேக் அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோம். நார்மலாக கிராஷ் அப்படின்னா ஒரு 20% வரைக்கும் போகணும். ஸோ 20% அப்படின்னா வந்து ஷுட் மினிமம் வந்து 20,000க்கும் கீழே போகணும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இட்ஸ் ப்ராப்ளியே கரெக்ஷன். ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாக கிராஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறது, அதாவது 20%க்கு மேலே அப்படின்னா அது எப்போவுமே ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்டோ இல்லை வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்னால தான் நடக்கும் அப்படின்னு. இப்போ 2008 வந்து பேங்கிங் கொலாப்ஸ் நடந்தது, இல்லை வந்து இப்போ கோவிட் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் திங், இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் மார்க்கெட் இந்த மாதிரி ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம ரொம்ப முன்னாடி இருந்து இருக்குது. இப்போ மேபி நம்ம ஆல்மோஸ்ட் 2000லேருந்தே பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு Y2K பபிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹஸ் கெப்ட் ஃபாலிங். பட் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இட் ஹஸ் ஆல்வேஸ் கம் பேக். இப்போ இங்கேருந்து இப்போ 2000 பபிள் பார்த்தோம் அப்படின்னா 50% ட்ராப் இருந்திருக்கு. ஸோ 50% ட்ராப்பை வந்து அது இப்போ இங்கே வந்து ஜனவரி 2000 வந்து ட்ராப் ஆரம்பிச்சது, பிப்ரவரின்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து 2003. ஸோ மொத்தமாக 3 வருஷம் ஆயிருக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. பட் இட் ஹஸ் ரிவர்ஸ்ட் இந்த மொத்த 50% ட்ராப்பும். இதுக்கு அடுத்த மேஜர் இது அப்படின்னா, ஓகே இங்கே ஒரு ட்ராப் இருக்குது, இது வந்து ஒரு 30% ட்ராப்பு. அதுவும் அதே மாதிரி மே 2006 ட்ராப் ஆக ஆரம்பித்தது, அக்டோபர் 2006 வந்து வந்துருச்சு ஒரு 5 months. இதுக்கு அடுத்த மேஜர் வந்து 2008 ட்ராப்பு. ஸோ அது வந்து ஒரு 60% வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது வந்து எப்போ நமக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பாயிண்டில் வந்து 2010. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு கம்மியாகவே வந்து ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இமீடியட்டாக மறுபடியும் ஒரு புல் பேக் இருந்திருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் பெரியதான், ஈவன் தோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருந்தது அப்படின்னாலும் அது ஒரு 30% கிட்ட ட்ராப் இருந்திருக்கு. அது எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் 2013. இது எங்கேருந்து 2010லேருந்து 13. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா இதுலேயும் போய் பார்த்தோம்னாலும் இது வந்து இப்படியே தான் இருக்கும். இப்போ ரீசெண்டான கோவிட் ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 40% இருந்தது. அது வந்து இப்போ ஜனவரி 20லேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு. கோவிட் ட்ராப் அப்படிங்கிறது பிப்ரவரி மார்ச் தான். பட் நம்ம இதிலிருந்து ட்ராப்னு வச்சுக்கிட்டோம்னாலும் நவம்பர்லேயே வந்துருச்சு. ஸோ ஒரு 10-11 மாதத்துலேயே வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு இது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ நிஃப்டிக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாத்துக்கும் வந்து நான் எடுத்து பார்த்தேன். ஸோ இதுதான் வந்து நான் கேதர் பண்ணிட்டேன். ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நம்ம பார்க்க வேண்டாம். பட் இதோட ஐடியா என்ன அப்படின்னா, லைக் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லெவலையும் இப்போ -52% ட்ராப் 2000 நம்ம பார்த்தது, அது வந்து 3.5 வருஷத்தில் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. 2004 வந்தது, 2008 வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேஜர் ட்ராப்ஸ். இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம மேஜர் ட்ராப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ 30% வரைக்கும் கரெக்ஷன்லாம் கூட நமக்கு 2010 ஒரு தடவை, 15 ஒரு தடவை இருந்திருக்கு. அது எல்லாமே மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து அதே மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கும் அதே டியூரேஷனாக என்னென்ன ட்ராப் இருந்ததோ அதுக்கான டேட்டா தான் இது. ஸோ இதிலிருந்து நான் 2 விஷயம் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று வந்து நிஃப்டியோட ட்ராப் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ வந்து ஆப்வியஸாக மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்குது. மிட் கேப் அதை விட ஜாஸ்தியாக ஸ்மால் கேப் அப்படிங்கிற லெவலில் தான் எப்போவுமே வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். ஏன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து வாலட்டிலிட்டி வந்து சப்ஸ்கிவெண்ட்டாக ஜாஸ்தி நிஃப்டியை விட. ஸோ இதில் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதோட ரெக்கவரி பேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது முன்னாடி ஒரு 1.5 வருஷம் ஆனது வந்து இப்போ அதை விட ஃபாஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு டேட்டா சொல்லுது. ஸோ மார்க்கெட் ட்ராப் அப்படிங்கிறது வந்து இன்னெவிட்டபிள், அது வந்து கண்டிப்பாக நடக்க தான் போகுது. பட் அதை பற்றி நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கிறோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அன்லெஸ் நமக்கு வந்து ஆஸ் அன் எக்கானமி வி ஹேவ் சம் மேஜர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா வந்துட்டு தென் அப்போ நமக்கு வேறு வழியே கிடையாது.
பட் இப்போ வந்து நம்ம ஸ்டில் வி ஆர் டெவலப்பிங் மார்க்கெட், இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு வி ஆர் ஸ்டில் க்ரோயிங். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நமக்கு எவ்வளோ ட்ராப் இருந்தாலும் இட் ஆல்வேஸ் கம் பேக். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எவ்வளோ தூரம் சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தியரி பண்ண அது என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இட்ஸ் பியூர் ஹைபோதசிஸ். ஓகேங்களா, இது வந்து நானாக வந்து யோசிச்ச ஒரு தியரி தானே ஒழிய இது இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது கரெக்ஷன் முதல்ல வரணும். வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஹைபோதசிஸ் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் இட்ஸ் பியூர்லி அ தியரி. ஓகேவா, பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி லெட்ஸே நிஃப்டி வந்து ஒரு 10% கரெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ மிட் கேப் வில் கோ ஒரு 15% வரைக்கும் போகுது அப்படின்னாலும் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா லெட்ஸே 20% வச்சுக்கலாம். ஸ்மால் கேப் வந்து ஒரு 30% போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, லார்ஜ் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து -10% கால்குலேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மிட் கேப்பை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து -20%. அதே மாதிரி ஸ்மால் கேப்புக்கு வந்து ஒரு -30% அப்படின்னு எடுத்துட்டு வாட் வில் பி தி ரிசல்டன்ட் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவாக வந்து எடுத்தேன். ஸோ திஸ் வில் கிவ் மீ, சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு 10% கரெக்ஷன் போகுது அப்படின்னா மை ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எவ்வளோ, லெட்ஸ் சே யூ வில் எண்ட் அப் வித் சே 5% ப்ராஃபிட். இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 30% ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இட் மைட் பிரிங் இட் டவுன் டு 5%. ஸோ அதுதான் உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. விச் மீன்ஸ் சில ஸ்டாக்ஸ் வந்து இதில் ஆப்வியஸாக சில ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல போகலாம். இப்போ -20 போகலாம், -40 போகலாம். இப்போ ஏன்னா இப்போ இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 50% ப்ராஃபிட்டில் ஒரு ஸ்டாக்கில் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து 40% கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து இட் வில் வேரி. ஸோ அப்போ வந்து நெட்டாக வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோமா லாஸில் இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த 5% அப்படிங்கிறது நமக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங் வந்து நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் இந்த வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதே தியரிக்கு நான் யோசிக்கும் போது ஐ தாட் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிற சில ஸ்டாக்ஸை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து ஐ வில் ஹேவ் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு யோசித்தேன். பட் என்ன ப்ராப்ளம் எனக்கு அங்கே இருந்தது அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு 70% ப்ராஃபிட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நான் விற்கிறேன் அப்படின்னா ஐ வில் ஹேவ் கேஷ் இன் ஹேண்ட். பட் நான் மறுபடியும் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா எங்கே டெப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி 70% ப்ராஃபிட்டில் இருக்கிற, ஓகே அதுக்கு முன்னாடி இப்போ கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது அப்படின்னா டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக நம்ம கரெக்ஷன் இருக்கும்போது we are going to get opportunities. ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் இந்த 70%ல் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நான் லிக்விடேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாகும் போது என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து லாஸில் போகுமோ அப்படின்னும் நான் யோசிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தியரி தான். லைக் ஒன்று சரி, ஓகே ப்ராபபிலிட்டி 1 வந்து என்ன நமக்கு இங்கே அப்படின்னா, இப்போ நான் லிக்விடேட் பண்ணுறேன் விச் மீன்ஸ் ஐ ஹேவ் கேஷ் இன் ஹேண்ட். அதை வந்து நான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் என்ன பிரச்சனைனா வென் வில் இட் பிரிங் மை போர்ட்ஃபோலியோ பேக் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம டியூரேஷன் வந்து இப்போ 1 இயரோ இல்லை 2 இயர் அப்படின்னா அந்த 2 இயருக்கு வந்து ஐ வில் ஹேவ் டு சிட் இன் லாஸ். ஸோ இப்போ இந்த கேஷ் வந்து நான் கையில் எடுத்து மறுபடியும் நான் மார்க்கெட்டுக்குள்ளே தான் கொண்டு போகணும் அப்படின்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஃபார் மீ. ஏன்னா இப்போது ஒரு 70%ல் இருக்கிற ஸ்டாக் வந்து ஒரு 50%க்கு வந்தது அப்படின்னா இட் வில் ஸ்டில் மூவ் பேக். எனக்கு இங்கே புதுசாக நான் நியூ கேஷ் உள்ளே கொண்டு முடியும் அப்படின்னா ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஹோல்ட் தட். இல்லை செகண்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா ஐ டோன்ட் லிக்விடேட் விச் மீன்ஸ் ஐ வில் ஹேவ் ஒன்லி நியூ கேஷ். அதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா தென் என்னோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ வந்து இட் வில் ரிவைவ் பேக். ஆனால் வந்துட்டு இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நியூ போர்ட்ஃபோலியோ மாதிரி தானே. ஸோ அது வந்து இட் வில் மூவ் அட் இட்ஸ் ஓன் பேஸ். இன்ஃபேக்ட் அது வந்து இன்னும் பெட்டராகவே மூவ் ஆகும். ஏன்னா இட் வில் பி மூவிங் ஃப்ரம் இட்ஸ் பாட்டம். இப்போ நம்ம வந்து 10% கரெக்ஷனுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கேருந்து அது மூவ் ஆகிற பேஸ் வந்து ஏன்னா அது ரெக்கவரி மோடில் இருக்கும். இப்போ நம்ம 2020க்கு அப்புறம் இப்போ பிப்ரவரியிலேருந்து ஒரு ஏப்ரல் வரைக்கும் ஒரு 40% ட்ராப் இருந்தது. அடுத்து வந்து அது நவம்பருக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே ரீகைன் ஆச்சுல. ஸோ நம்ம இங்கிருந்து இங்கே போகிற பேஸ் வந்து பெட்டராக இருக்கும், அதோட ப்ராஃபிட் கெயினும் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி என்னோட தியரி. இதுவே வந்து இன்னொன்று வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிற ஒன்று இருக்குது. அது என்னென்னா மினிமைசிங் லாஸ். ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்து இப்போ எனக்கு ஒரு 10% லாஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை எடுத்தேன்னா
அது நாளைக்கு வந்து மார்க்கெட்டே வந்து 10% கரெக்ஷன் ஆகும்போது அது கண்டிப்பாக இன்னும் கம்மியாக தான் போக போகுது. ஸோ அப்போ வந்து எனக்கு இது எப்படியும் கம்மி தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டாக்கை வந்து நான் இப்போவே கட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட லாஸ் வந்து கட் ஆகுது அண்ட் ஐ ஆல்சோ ஐ கெட் சம் கேஷ். ஸோ அப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த ப்ராபபிலிட்டி 1ல் ஐ வில் கெட் கேஷ் ப்ளஸ் மை நியூ கேஷ். ஸோ விச் மீன்ஸ் ஐ ஹேவ் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே வந்து நான் லாஸ் மேக் பண்ணுறதை வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து ஸோ ஐ வில் கெட் மோர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதில் வந்து நான் எவ்வளோ தூரம் கட் பண்ணுறேன், இப்போ 10% லாஸில் இருக்கிறத வந்து -12 கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து அது -20 போகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணும்போது ஸோ அது வந்து எனக்கு கிடைக்கிற அந்த -8 அப்படிங்கிறது வந்து எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தானே. ஸோ இந்த மாதிரி வந்து லாஸ் மேக்கிங் ஸ்டாக்ஸை வந்து கட் பண்ணுறது வந்து இட் குட் ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வி ஹேவ் டு மேக் சம் காம்பினேஷனில் வந்து சில டெசிஷன்ஸ் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமாக வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தே வில் ஹோல்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நிஃப்டி 50 வந்து -10 தான் போகும் அப்படின்னா நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஒரு 15-20% நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இட் won't go in loss. இது வந்து ஒரு 5-10% வந்து இட் வில் ஹோல்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. இதுவே மிட் கேப்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ 20% ப்ராஃபிட்டில் இருக்கிறது வந்து இட் கேன் கோ டு 0 ஆர் ஈவன் -10-20 கூட -5-10 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னன்னா மிட் கேப்போட வாலட்டிலிட்டியும் லார்ஜ் கேப்போட வாலட்டிலிட்டியும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஆப்வியஸ்லி லார்ஜ் கேப் வந்து அந்தளவுக்கு வாலட்டைலாக இருக்காது. இன்னொன்று இந்த மாதிரி ஒரு கிராஷ் இருக்கும்போது எல்லாருமே வந்து கொஞ்சம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு போகலாம். ஸோ அப்போ வந்து இட் வில் கீப் லார்ஜ் கேப்ஸ் லிட்டில் மோர் ஸ்டேபிள். ஸோ அதனால நான் மூவ் பண்ணுற கேஷையோ இல்லை என்னோட போர்ட்ஃபோலியோ மூவ்மெண்ட்டை வந்து ஐ வாண்ட் டு restrict it to mid and small cap stocks, and like I said, I don't want to book profit, but instead I want to cut losses. So இந்த மாதிரி பண்ணனா I think I might be able to manage my portfolio அப்படிங்கிறது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ பியூர் ஹைப்போதசிஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மை இது வரைக்கும் நான் மார்க்கெட்டில் எனக்கு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நானாக வந்து இந்த தியரியை வந்து ஃபார்முலேட் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது மேபி ஒரு 1.5 இயர்ஸில் தெரியலாம். either way I think it will be helpful learning perspectiveல. பட் மார்க்கெட் ரொம்பவும் எனக்கு பெரிய, ஏன்னா ஐ ஹாவ் அ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. இது வந்து லைக் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம போய் இதை பண்ண முடியாது, டைவர்சிஃபை பண்ண முடியாது. பட் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தோன்னா ஐ ஹாவ் இப்போ மெஜாரிட்டி, இப்போ நான் ரொம்ப ரீசெண்டாக தான் சொன்ன மாதிரி நான் 1 இயர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கேன். ஸோ பட் அதுலேயே வந்துட்டு என்னோட லார்ஜ் கேப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் ETFஸில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்ஸ் போனேன், அப்புறமா மிட் ஸ்மால் கேப் ETF போனேன், அப்புறமா மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் போனேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த ரெண்டுமே வந்து 50%க்கு மேலே என்னோட போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணுது. அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி கீப்பிங் மீன் சம் குட் ப்ராஃபிட். ஸோ இது வந்து எனக்கு பெருசாக வந்து கரையாது அப்படின்னு நான் நம்புகிறேன். மிட் கேப்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நல்ல மூமெண்ட்டில் இருக்குது, 40% 50%ல் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு 20% கம்மி ஆனாலும் ஐ வில் ஸ்டில் பி இன் ப்ராஃபிட், வில் ட்ரை டு நெகேட் மை லாஸஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இட் வாண்ட் ஹெல்ப் இந்த டைவர்சிஃபிகேஷன் இப்போ பண்ண முடியாது, நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஸோ யா, தட் வாஸ் இட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி I'll summarize it very quickly. என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ட்ரை அண்ட் எஸ்டிமேட் யுவர் போர்ட்ஃபோலியோ வேல்யூ போஸ்ட் கரெக்ஷன். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, லார்ஜ் கேப்ஸ்க்கு -10%, மிட் கேப் -20, ஸ்மால் கேப் -30. அதுக்கப்புறம் வர போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து வில் டெல் யூ வெதர் யூ ஆர் இன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதை பேஸ் பண்ணி யூ கேன் டிசைட். நீங்கள் ஆல்ரெடி லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் கன்சிடர் கட்டிங் சம் லாஸஸ் ஃப்ரம் யுவர் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பிஃபோர் கரெக்ஷன். இது ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் அப்படின்னா தென் டோன்ட் அட்ஜஸ்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ வெரி மச், பட் மேபி கட் லாஸஸ் வேர் எவர் பாசிபிள். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் என்னோட ஸ்ட்ராட்டஜி, வேர் எவர் மினிமம் லாஸஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதையும் நான் சொல்கிறேன். அண்ட் யா, லாஸ்ட் திங், பி ரெடி டு இன்வெஸ்ட். கொஞ்சம் கேஷ் வந்து ஏதோ ஒரு வகையில் ரெடி பண்ணுங்கள், எதர் ஃப்ரம் யுவர் போர்ட்ஃபோலியோ ஆர் பிரிங் இன் நியூ கேஷ். அதை இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக வில் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா தென் தேர் வில் பி, ஏன்னா இது மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி அக்ராஸ், ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் வைஸாலாம் போகாது. ஸோ அப்போ வந்து நல்ல ஸ்டாக்ஸும் வந்து வில் ஃபால், யூ கேன் ஆல்வேஸ் கெட் இட். ஈவன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு நல்ல ஸ்டாக் உங்களுக்கு லாஸில் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஈவன் கன்சிடர் கட்டிங் லாஸஸ் நவ் அண்ட் ரீஎன்ட்ரிங் லேட்டர். ரொம்ப டைம் பண்ண முடியாது, தேர் மைட் பி, இட் மைட் நாட் ஒர்க் த வே யூ இன்டெண்ட் இட் டு, பட் risk management perspective it might work. Okay, so those are my thoughts. Like I said, I will நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. நம்ம கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்ததுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. see you another one.